வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசியிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோட்டுக்கு மேலே அப்படியே கரெக்டாக குற்றாலம் மெயின் அருவிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு பின்னாடி குற்றாலம் குடியிருப்பில் ரோட்டு மேலேயே ஒரு 12 சென்ட் கமர்ஷியல் விளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ரெசிடென்ஷியல் விளாட்டு நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வீடு கட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். மொத்தம் 12 சென்ட் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோடு இருக்குது. 52 அடி ஃப்ரண்டேஜ், 100 அடி நீளம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது. பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட 80 அடி ரோடு, பெரிய ரோடு. இதான் ஃப்ளாட்டு. 52 அடி அகலமும் 100 அடி நீளமும் இருக்குது. நீங்கள் ரெண்டாக கூட பிரித்து வாங்கிக்கலாம், பாதியாக கூட வாங்கிக்கலாம். வடப்பக்கம் ரோடு, தென்பக்கம் வீடு, மேல் பக்கம் கமர்ஷியல் பில்டிங், கீழ்ப்பக்கம் ஃபார்ம் ஹவுஸு. குற்றாலம் பக்கம் அப்படிங்கிறதுனால தெற்கு பார்த்த ஃப்ளாட்டு, அதனால் ஹில் வியூ நல்லாயிருக்கும். வீடு கட்டி இப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். குற்றாலத்தை ஒட்டி நீங்கள் ரெசிடென்ட் ஃப்ளாட்டோ இல்லை அப்படின்னா கமர்ஷியல் ஃப்ளாட்டோ நீங்கள் தேடுனீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல மெயின் ரோட்டுக்கு மேலே சூப்பரான இடம். இது ஃபுல்லாகவே வீடுகள் தான். ராயர் தோப்பு அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மின்னகர் லேஅவுட் வந்துடும். இந்த ராயர் தோப்பே நல்ல ஃபேமஸான ஏரியா. ஏன்னா குற்றாலம் பக்கத்தில் இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியா இது. ரோடு ஃபுல்லாகவே கமர்ஷியல், பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது. தென்காசிலேருந்து குற்றாலம் வர மெயின் ரோடு இது. நல்ல ஃப்ளாட்டு. மெயின் ரோட்டுக்கு மேலே இந்த பக்கத்தில் நீங்கள் சுற்றி தேடினாலும் மெயின் ரோட்டுக்கு மேலே ஃப்ளாட்டு கிடையாது. அதுவும் இந்த ரேட்டு கிடையாது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் குற்றாலம் அருவியை ஒட்டி இந்த இடம் இருக்குது சேல்ஸுக்கு. தார் ரோட்லேருந்து நம்ம இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடோட அகலமே கிட்டத்தட்ட ஒரு 40 அடி இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெருசு ரோடு குறித்தாலும் நம்ம இடம் அடிபடாது. நல்ல இடம் மெயின் ரோட்டில். இது கரெக்டாக குற்றாலத்திலேருந்து தென்காசியை பார்த்து வார ரோடு. குற்றாலம் அருவியிலேருந்து பராசக்தி காலேஜ் கரெக்டாக இது. இது பார்த்திங்கன்னா குற்றாலம் ஆர்ச்சி என்ட்ரன்ஸ். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது குற்றாலம் குடியிருப்பு. இதில் லெஃப்ட் சைடு தான் வேலம்மாள் நகர் டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட் இருக்குது. இதுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்துடும். நல்ல ஒரு ஏரியாவில் நல்ல ஃப்ளாட்டு. இது பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 100 மீட்டர் தான் நம்ம இடம் பார்க்க போகிற இடம். ஃபுல்லாகவே 2 பக்கம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு கிளினிக் போட்டுக்கலாம், ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுக்கலாம், ஒரு பெரிய டீ ஷாப்போ இல்லை ஃபுட் கோர்ட்டோ ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். மெயின் ரோட்டுக்கு மேலே இதுதான் இடம். நீங்கள் நேர இடத்த பார்த்தீங்கன்னா நல்ல பார்வையாக இருக்கும். வீடியோவில் கூட அவ்வளோ தெரியாது. இது ரிட்டர்னு தென்காசிலேருந்து குற்றாலம் வர ரோடு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் 2 பக்கமும் கடைகள் நிறைஞ்சிருக்கு. நேரில் பார்த்தீங்கன்னா தான் இடத்தோட அழகு தெரியும் உங்களுக்கு, அந்த வியூ தெரியும். இதுதான் இடம் கரெக்டாக. குற்றாலம் போகிற ரோடு. தென்காசி போகிறது ரோடு. ரோட்டோட அகலம்தான் 80 அடி இருக்குது. குற்றாலத்துக்கு வர ரோட்டில் இந்த இடத்துல மட்டும்தான் 80 அடி இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு இடம் சுருங்கிடும். முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் 52 அடி அகலம், 100 அடி நீளம். மொத்தமாக தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ரெண்டாக பிரித்து பாதியாக கூட வாங்கிக்கலாம். ரோடோட அகலத்தை பாருங்கள். இந்த கேட்லேருந்து அங்கே வரைக்கும் இருக்குது, செவ்வறு வரைக்கும் இருக்குது. 80 அடிக்கு குறையாமல் இருக்கும் ரோடு. பெரிய ரோடு. குற்றாலங்கிறது கரெக்டாக மெயின் அருவி 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர்லாம் இருக்கும். ஒரு மெயின் ஏரியா. மே மாதங்கனால இப்படி இருக்குது. நீங்கள் ஜூன் மாதம் வந்தீங்க இந்த இடத்தோட, அதாவது இந்த ஏரியாவோட கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்கும். மெயின் ரோட்டுக்கு மேலே ஹில் வியூ தெரிகிற மாதிரி வீடு கட்டுறதுக்கு நல்ல ஃப்ளாட்டு. கரெக்டாக அளந்து கல் ஊனி வச்சுருக்காங்க. சர்வேரை வச்சு அளந்து கொடுத்துருவாங்க. மொத்தம் 12 சென்ட் இருக்குது. நீங்கள் 6 சென்ட்டை கூட ரெண்டாக பிரித்து வாங்கிக்கலாம். பின்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்கள் வீடும் கடையும் சேர்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம், இல்லை பின்னாடி வீடை வச்சு முன்னாடி கடைகளை கட்டி ரெண்டலுக்கு விடனாலும் விட்டுக்கலாம். இல்லை ஒரு லைன் வீடோ இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸோ கட்டினா ஒரு நல்ல இடம் இது. பக்கத்துலேயே போதி ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலோ நர்ஸ் கிளினிக்கோ இல்லை பல் மருத்துவமனையோ எதுவும் ரெடி பண்ணனா கூட நீங்கள் 6 சென்ட் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா முன்னாடி கமர்ஷியலாகவும் பின்னாடி ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்டாகவும் பிரிச்சுருக்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ராயர் தோப்பு. நேராக மின்னகர் வரைக்கும் கனெக்ட் ஆயிரும். இங்கேருந்து மின்னகர் வரைக்கும் ஃபுல்லாகவே ராயர் தோப்பு தான். நீங்கள் விசாரித்தா தெரியும் ராயர் தோப்பு அப்படிங்கிறது எங்கே அப்படின்ட்டு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃப்ளாட்டுகளே கிடைக்காது. இதில் நம்மகிட்ட ஃப்ளாட்டுகள் அவைலபிள் இருக்குது, வீடுகளும் சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு மெயின் ரோட்டுக்கு மேலே ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே நீங்கள் எடுத்து போடலாம். அப்படியே டபுள் ஆயிரும் 2 வருஷத்தில். நீங்கள் விசாரிச்சுட்டே வந்து வாங்கிக்கோங்க.
நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. குற்றாலம் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, ஒரு நல்ல ஒரு சூப்பரான வியூவில் ஒரு சூப்பர் இடம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.